இணை பொருளாளர்னு ஒருத்தர் இருந்தாரு. அவர் என்னைக்குமே மேடை ஏற மாட்டேங்கிறாரு. ஏன் அது எனக்கும் ஜெகதீஷ்னு ஒருத்தர் இருக்கிறாரு. எங்க இருக்கிறாரு? பட தயாரிப்பு மட்டும் தான் போவார். பாவாரா என்னன்னு தெரியல. தலைவர் மாதிரி அவரும் தலைமறைவா எனக்கு தெரியல. பட தயாரிப்பு எங்களுக்கு அழுத்தம் கொடுக்கிறாரு. அதை அப்ப நான் சொல்ல அறிக்கை விடு. தைரியம் இருந்தா அழுத்தம் யார் கொடுக்குறா? 22ஆம் தேதி அவன் கொடுக்குறான். இந்த மாதிரி விஷயம் இத்தனை கட்டு இருக்குது, பண்ணி முடிச்சுட்டு வான்னு சொல்லி கொடுக்குறாங்க. இப்ப ஏன் வாபஸ் வாங்குறீங்க? இப்ப ஏன் வாபஸ் வாங்குறீங்க? எவ்வளவுதான் நஷ்டத்தை தாங்க இன்னும் வாபஸ் வாங்க மாதிரி தெரியலையா? இந்த அடுத்து வரும்போது வாபஸ் வாங்குறதா சொல்லிட்டாங்களா? நிறுவனமே தயார் பண்ணணும்னு சொல்லப்பட்டதா தகவல். இந்த கட்சினாலே தகவல் தானே? தகவல் தான், அதெல்லாம் கிடையாது. அப்புறம் ஏங்க அவன் போய் எப்பா ஏதாவது சுப்ரீம் கோர்ட்ல சென்சார் போர்டு போயிருக்கு, கேவியட் போட்டிருக்காங்க. அதனால இவர்களுக்குள்ள பெரும் குழப்பம். இல்ல வேற NDTV அதுக்கு வருத்தம் வேற தெரிவிச்சிருக்காங்க. இந்த படம் வராம இருக்கிற தயார் பண்ணி கஷ்டப்படுறது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அப்ப நீ என்ன பண்ணிருக்கணும்? இங்க வா ஹெச் வினோத் சொல்லிக்கிறாப்ல, பிரச்சனை வரும் 60 நாளைக்கு முன்னாடியே நம்ம கொடுத்துடலான்னு. பாட்டா யாரு அப்படின்ற மாதிரி போய்க்கிறாங்க. 22 டிசம்பர் இவங்க கட் பண்ண சொல்லி கொடுத்தாங்கடா. அன்னைக்கே கட் பண்ணி கொண்டு போய் கொடுத்துருந்தா அவன் ரிவைஸ் கமிட்டி போடுறான். சரி ஏதோ கொஞ்சம் பேசிங்க, பார்த்து போடுங்க, 9ஆம் தேதி ரிலீஸ் பண்றோம். இல்ல தனஞ்சயன் அவர்கள் அழகா சொன்னார், ஒரு பேட்டி கொடுத்திருந்தார். ரிவைஸ் கமிட்டி போட்டு பல படங்கள் இருந்திருக்கு, அவங்கள்ட்ட நம்ம ரெக்வஸ்ட் பண்ணாலே அவங்க இதை செஞ்சு கொடுத்துருவாங்க. ஆமா, இது இப்படிலாம் கிடையவே கிடையாது. அவர் அதை அற்புதமா சொல்லியிருந்தார். அந்த பேட்டி ஒரு 15 நிமிஷம் இந்த படத்தோட இதுக்கு என்ன காரணம் அப்படிங்கறத அழகா சொல்லியிருந்தார். இதுக்கு எந்த விதத்திலையும் அரசாங்கத்தெல்லாம் குறை சொல்ல முடியாதுங்கிறது தெளிவா சொல்லியிருந்தார். எங்கேயுமே காரியம் தாங்க முக்கியம், வீரியம் முக்கியமே.